நண்பன் கேட்டேன், அண்ணே அரசியல் தமிழ்நாடு அரசியல் களம் சூப்பராக இருக்குடா, நல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது காங்கிரஸில் ரொம்ப குழம்பி போயிருக்கிறது காங்கிரஸ் தான். ரெண்டு கோஷ்டியாக விஜயோட சேருவோம்னு ஒரு கோஷ்டி, விஜயோட சேரக்கூடாது திமுகவோடவே நம்ம இருக்கணுங்கிறது இன்னொரு கோஷ்டி, இப்படி பொருதிக்கிட்டு இருக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு தாவேகா நிர்வாகி சொல்கிறாரு, அதாவது எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்குங்க. என்னப்பா இப்படி சொல்கிறேன், என்ன ஒற்றுமை நீனே சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது அவன் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே நடிகர்கள், இது ஒரு ஒற்றுமையாடா, சொல்கிறத கேளுங்க. ரெண்டு பேருமே நடிகர்கள், ரெண்டு பேருமே அந்த சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் 73 ஆரம்பித்தார், 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் தாவேக ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இப்போ நடக்க போகிற முதல் சட்டசபை தேர்தல் 2026 நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம். என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேடா. ஆமாம், அதாவது அவர் தாவேக நிர்வாகியோட ஆசையை சொல்லிட்டாரு. இப்போ உண்மையான கள நிலவரம் என்ன, இப்போ யார் முந்தி இருக்கா, அதாவது விஜய் முந்தி இருக்கிறாரா, அதிமுக முந்தி இருக்கா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் முந்தி இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ சொல்ல முடியாத நிலைமையில தான் அரசியல் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இன்னும் ஒரு ஸ்பீடாக களத்துக்கு வரலை. அப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல் தேதி ஆரம்பித்தோன்னா இவர் வலம் வந்துடுறாரு. இன்னொரு தாவேக நிர்வாகி உடனே என்னை இடைமறித்து கேட்குறாரு. நாங்கள் சொல்கிறோம், இப்போ நீங்கள் மதுரை மத்திய பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம், மாநாடுலாம் வேணாம், பொதுக்கூட்டம் நடத்த சொல்லுங்கள். முதல்வர் ஸ்டாலின் ஐயா பேசட்டும், 2வது நாள் எடப்பாடியார் பேசட்டும், 3வது நாள் விஜய் பேசட்டும், யாருக்கு கூட்டம் கூடுதுன்னு பாருங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னு அவர் ஒரு புது பிட்டை போட்டார். இதில் நம்ம பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கோம். நடிகருங்கிற அந்த இமேஜ் இருக்குது விஜய்க்கு. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம், போலீஸே கை விரிச்சிடுவாங்க, என்ன எங்களால் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் விஜயோட செல்வாக்கு இருக்குது. மக்கள் மத்தியில் அவருடைய பிரபலம் அவருக்கு உதவிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் எங்கள் குழு என்ன சொல்ல வர்றோம்னா, கொஞ்சம் பொறுத்திருங்கள்.